சும்மாவே இந்த ரகு, சுடர் இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமான ஆட்டம் போடுவாங்க. இப்ப வேற கால்ல வந்து சலங்கைய மாட்டி விட்ட மாதிரி பல சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சுருச்சு. இதுக்கப்புறம் உண்மையிலேயே வந்து இங்க யாரு என்ன நெனச்சாலுமே சரி, கண்டிப்பா அது எல்லாமே நடக்காது அப்டின்னே தான் சொல்லணும். அதாவது மல்லிக்கு இப்ப இருந்த மிகப்பெரிய வலி எல்லாமே அடைஞ்சிருச்சு. அதாவது மல்லிக்கு உதவி பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருமே, இப்போ உதவி பண்ண போறது கிடையாது. அதாவது அவங்க உதவி பண்ண ரெடியா இருக்காங்க. ஆனா மல்லி அவங்க கிட்ட உதவி கேட்கறதுக்கு தயாரா இருக்க போறது கிடையாது. ஏன்னா தன்னால யாரோட உயிருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வந்துரக்கூடாது அப்படிங்கிறது தான். ஆனா அதே சமயத்துல இந்த சுடர மட்டும் சும்மா விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இந்த சுடர், ரகு 2 பேருடைய கதைய முடிக்கிறதுக்காக நம்ம மல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆவலா. ஏன்னா எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. அதே மாதிரி இந்த கேஸ கதிரேசன் விட வச்சது, உண்மையிலேயே வந்து ரொம்பவும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ நிஷாவுக்கு இப்படிப்பட்ட உண்மைகள்லாம் தெரிய வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன விஷயங்கள் தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நம்ம அ அதாவது ரகு கிட்ட இருந்து ஒரு நல்ல நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சுடருக்கு வரப்போகுது. உண்மையிலேயே இந்த சுடர் இத கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. அதுவும் இல்லாம இங்க நம்ம மல்லிய வச்சு வந்து இவ்ளோ பெரிய பிளான பண்ணி, கடைசில இந்த அ அதாவது போலீஸ் கிட்ட இருந்து இந்த 50,00,000 வேணுமே விட்டுருங்க. அந்த பிரச்சனைய அப்படியே இத்தோட வந்து விட்டுருங்க அப்படின்ற மாரி சொல்ல வைப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இப்போ கதிரேசனும் இருந்துட்டு அங்கேயே இந்த நிஷா, அடுத்ததா வந்து சுடர் இவங்க கண்ணு முன்னாடியே அங்க ஃபோன் பண்ணி விஷயத்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா உண்மையிலேயே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நம்ம போலீஸ்க்கு அதிர்ச்சியா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. பட் இருந்தாலும் போலீஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இத அப்படியே வந்து விட்டுறலாம் அப்படின்ற மாரி அவரும் முடிவு பண்ணிட்டாரு. இங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா சுடருக்கும், அதுக்கப்புறம் வந்து இந்த ரகு 2 பேருக்குமே வந்து இப்போ என்ன சலங்க கட்டி விட்ட மாரி ஆயிடுச்சா? ஏன்னா இதுக்கு முன்னாடி போலீஸ்லாம் வந்து சுத்தி முத்தி தேடிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த கேஸ பத்தி அப்படியே எல்லாருமே டிராப் பண்ணிட்டாங்க. இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரகு சுதந்திரமா இங்க சுத்தலாம் அப்படின்ற மாரி சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஏன்னா ஒரே நாள்ல நான் வந்து கிளம்பி போயிடுவேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் நான் இங்க இருப்பேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தான். இப்போ வந்து நம்ம சுடர மீட் பண்றதுக்காக ஒரு ஏற்பாடுகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா, இது அடுத்தடுத்து வந்து சில சம்பவங்கள் எல்லாருமே இவங்க செஞ்சாகணும். அதுவும் இல்லாம, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய தடையா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லி. மல்லியோட கதைய முடிக்கணும் அப்படின்றதுக்காக, இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கெட்ச போடப் போறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது சுடர்லாம் வந்து முதல்லயே இத பண்ணியிருந்தா அப்படின்னா, கண்டிப்பா நம்ம விஜய அடைஞ்சுட்டு அவ எப்பயோ போயிருந்திருக்கலாம். ஆனா, மல்லி கண்ணு முன்னாடி நடத்துவேன், மல்லிய வந்து அசிங்கப்படுத்துவேன், அவமானப்படுத்துவேன். அவ கண்ணு முன்னாடி வந்து விஜய் தாலி என்னோட கழுத்துல கட்டி, கடைசியில வந்து அவளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பு வைப்பேன். அப்படி இப்படின்ற மாரி சொல்லிட்டு, ஆனா கடைசியில தனக்கு தானே இந்த சுடர் ஆப்பு வச்சுக்கிட்டா. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. சீக்கிரமா சுடரோட உண்மைகள் எல்லாமே வெளிய வரதான் போகுது. என்ன கொஞ்சம் கால தாமதம் ஆகுதே தவிர, மத்தபடி வந்து வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். சரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு விஜய் கிட்ட அவ்வளவு எடுத்து சொல்றாங்க. பட் இருந்தாலும் விஜய் வந்து அத ஒரு துளியாச்சும் வந்து அந்த ஒரு விஷயத்த அவரு கேட்டிருந்தாரு அப்படின்னா ரொம்பவும் நல்லா இருக்கும். அவர் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையிலேயே மல்லிக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா யாரா இருந்தாலும் இத நம்ப மாட்டாங்க. ஏன்னா அச்சசல் வந்து நம்ம ரேணுகா மாதிரியே இந்த சுடர் இருக்கிறதுனால யார் சொன்னாலுமே வந்து நம்ப மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அதே சமயத்துல இப்போ விஜய் இருந்துட்டு அதாவது மல்லி இந்த ஒரு விஷயத்த விஜயோட காதுல போட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கான ஒரு முக்கிய நல்லது நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன நல்லது நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒண்ணும் கிடையாது. விஜய்க்கு ஒரு ஒரு வாரம் கழிச்சோ, இல்ல 4, 5 நாள் கழிச்சோ, இந்த மாரி டைம்ல கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து நம்ம விஜயோட மைண்டுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்க போகுது. அந்த ஒரு டைம்ல மல்லி சொன்னது உண்மையோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு பார்த்தாலே, அந்த ஒரு விஷயமே போதுமானதா இருக்கும். மத்தது எதுவுமே வந்து தேவையே கிடையாது. சரி இப்படியெல்லாம் போயிட்டு இருக்க சமயத்துல, இங்க இந்த நிஷாவுக்கும், இப்போ இந்த சுடருக்கும் என்ன வந்து இதாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ரகு இருந்துட்டு ஒரு கொரியர் பாய் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து இந்த சுடருக்கு கொரியரா வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து இந்த மாரி பார்சல் வந்து யாரோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அப்படி இப்படின்ற மாரி ஒருத்தன் தான். இப்போ வந்து ஒரு கொரியர் அப்படின்ற மாரி ஒருத்தன் தான். பின்னாடியே நிஷா வந்து நிக்கிறா. அந்த கொரியரையும் வந்து நம்ம சுடர் வந்து வாங்க ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா அவங்க பேருக்கு வந்தது அப்படிங்கிறதுனால, உண்மையிலேயே இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆக போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுடர் இருந்துகிட்டு தனியா போயிட்டு அந்த ஒரு லெட்டர வந்து படிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த மாரி போலீஸ் வந்து எல்லாமே கைவிட்டுட்டாங்க. இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. குட் ஜாப் சுடர். இனிமே வந்து நம்ம நெனச்சது தான் நடக்க போகுது. அதே மாரி முதல்ல மல்லியோட கதைய முடிக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக நான் உன்ன வந்து மீட் பண்ணி பேசணும். அதனால நீ வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வா. நான் ஒரு இடத்துல வந்து சொல்றேன். அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ இந்த சுடருக்கு வந்து ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. அதாவது ஒரு லெட்டர் வந்து வந்திருக்கு. அந்த ஒரு லெட்டர வந்து இவ படிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த ஒரு நேரத்துல தான் வந்து
நம்ம நிஷா இருந்துட்டு ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஒளிஞ்சு நின்னு அப்படின்றதையும் தாண்டி சரி ஓகே. அவங்க வந்து அப்படி சும்மா நின்னு பார்க்குறாங்க. அந்த ஒரு டைம்ல வந்து என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி தெரியாம திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா சுடர் வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த சுடர் இருந்துட்டு யாரும் இல்ல அப்படிங்கிற மாரி நெனச்சு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அப்படியே பேச ஆரம்பிச்சுறாங்க. அதாவது வெளிப்படையா பேச ஆரம்பிச்சுறாங்க. "ரகு எல்லாமே கரெக்ட்டா போயிட்டு இருக்கு. நம்ம நெனச்சது தான் எல்லாமே நடக்கும்." அப்படி இப்படிங்கிற மாரி சொல்லி நிஷாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அதுவும் இல்லாம அந்த லெட்டர்ல அப்படி என்ன இருக்கும்? உண்மையிலேயே இங்க இருக்க அதாவது ரேணுகா அக்காவுக்கு யார் அந்த லெட்டர் அனுப்பிச்சிருப்பா? ஒண்ணுமே புரியலையே! செம்ம குழப்பமா இருக்கே! அதுவும் இல்லாம அந்த லெட்டர் என்னன்னு சொல்லிட்டு வந்து கேட்டா, அக்கா அத குடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. அப்படி அதுக்குள்ள என்னதான் இருக்கும்? அப்படின்ற மாரி வந்து சொல்லி நிஷாவுக்கு டவுட் வர ஆரம்பிச்சுருச்சு. அதே மாரி இப்போ நிஷா இருந்துட்டு அந்த லெட்டர எடுத்து படிச்சு பார்த்தாங்க அப்படின்னா, உண்மையிலேயே வேற லெவல் மாஸா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சுடரோட உண்மையான சுயரூபம் எல்லாமே அதுல அடங்கியிருக்கு. ஆனா அதே சமயத்துல சுடர் இருந்துட்டு இப்போ ரகுவ பார்க்கறதுக்காக கிளம்பும்போது, நிஷாவும் பின்னாடியே கிளம்புறாங்க. அதாவது இந்த மாரி நானும் வரேன்க்கா அப்படின்ற மாரி வந்து சொல்லி. ஆனா அப்போ நிஷாவுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய உண்மை தெரிய வந்திருக்குமோ, இல்ல வந்து நிஷாவுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இந்த மாரி ஒரு விஷயங்கள் வந்து ரொம்பவும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்டின்னே சொல்லலாம். இல்ல எப்பவும் போல வந்து தன்னோட அக்காவுக்காக கிளம்புறாங்க அப்டின்னும்போது, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. கடைசில அசிங்கப்பட்டு போய் நிக்க போறது இவங்க மட்டும் தான். இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.